ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா, நம்ம காரக்குடி கார சட்னிலாம் செஞ்சோம்னா அதில் கொஞ்சம் மட்டும் புளி ஆட் பண்ணி அரைக்கணுங்க. புளி ஆட் பண்ணி அரைச்சிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. காரக்குடி சட்னிக்கு வந்து 100 கிராம் சின்ன வெங்காயங்க, ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அரைச்சி ஊற்றணும். இது கூட அரைக்கக்கூடாது, சேர்த்து நம்ம தனியாக தான் அரைச்சி ஊற்றணுங்க. இதை வந்து நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை அரைக்கணும். மிளகா காரத்துக்கு தகுந்தபடி வரமிளகா எடுத்துக்கோங்க. அப்புறம் காஷ்மீர் மிளகா கலருக்காண்டி ஒரு 4, 5 எடுத்துருக்கேன். அப்புறம் பூண்டும் புளியும் எடுத்துருக்கேங்க. பூண்டு இந்த ஒரு பூண்டு முழு பூண்டாக உரிச்சிருக்கேன். அப்புறமா இந்த அளவுக்கு புளியும் எடுத்துருக்கேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்கணுங்க. சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அப்புறமா புளி, அப்புறமா பூண்டுங்க, வரமிளகா. இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறமாட்டு தக்காளி அரைச்சி எடுத்துக்கணும். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறப்பாக இருக்கணும். அரைச்சாச்சு. இது தாளித்து ஊற்றிட்டு அப்புறமாட்டு நம்ம தக்காளி அரைச்சிக்கலாங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சதை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி வந்து நம்ம மையா அரைக்கணும். இந்த மசாலாவை வந்து நம்ம கொஞ்சம் குறப்பாக அரைக்கணுங்க. காரக்குடி சட்னிக்கு இதுதான் ஸ்பெஷாலிட்டி. நல்ல ஜம்முன்னு காரக்குடி கார சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லியும் ரெடியாக இருக்குது. நம்ம இட்லியோட வச்சு சேவ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே சுட சுட இட்லி எடுத்து இலையில வச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாங்க. டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு. அப்படியே சட்னியும் வச்சு சாப்பிட்டோம்னா 10 இட்லி சாப்பிட்டாலும் பத்தாதுங்க. இந்த அளவுக்கு டேஸ்டியாக பண்ணியாச்சு. அப்படியே இட்லியை சாப்பிட்டு பார்க்கலாங்க. சூப்பர் டேஸ்ட்டு கிடைக்குங்க உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.